வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 23, 24 மற்றும் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கனால இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக படிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 1000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழக அரசு சார்பில் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படிங்கிற பேரில் மக்கள் மருந்தகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் வரக்கூடாது. மக்கள் மருந்தகம் அப்படின்னா அது மத்திய அரசுடைய திட்டம். அதுவே முதல்வர் மருந்தகம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு மாநில அரசுடைய திட்டம். ஓகே, இப்போ முதல்வர் மருந்தகம் இந்த திட்டம் 1000 இடங்களில் தொடங்கி வைத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் 1000 இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. இதற்கான தொடக்க விழா எப்போ நடைபெற்றது அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தான் நடைபெற்றது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் பொதுப்பெயர் மருந்துகளை விற்பனை பண்ணுறாங்க. இந்த மக்கள் மருந்தகம் இருக்குல்ல மத்திய அரசுடையது, அதில் கூட இந்த ஜெனரிக் மருந்துகளை தான் விற்பனை பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிராண்டு பேரில் ஒரு மருந்து இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு 100 ரூபாய்க்கில் விற்கிறாங்க அப்படின்னா இவங்க அதை ஒரு 50 ரூபா அல்லது ஒரு 25 ரூபாய்க்கே விற்பாங்க. அந்த மாதிரி இதில் இன்னும் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மத்திய அரசுடைய மக்கள் மருந்தகத்தை விட நம்ம இந்த மருந்து கடைகளில் எல்லாம் விலை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30% 80% வரைக்கும் தள்ளுபடி விலையில் தான் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது அதை விட இது விலை குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் பாண்டி பஜாரில் ஒரு மருந்தகத்தை தொடங்கி வைத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் 38 மாவட்டங்களில் திறக்கப்பட்டிருக்கு. இந்த 1000 முதல்வர் மருந்தகங்களை நடத்துகிறது யார் அப்படின்னா தொழில் முனைவோர் மூலமாக ஒரு 500 மருந்தகங்களை நடத்துகிறாங்க. அப்புறம் கூட்டுறவுத்துறை வழியாக ஒரு 500 மருந்தகங்களை நடத்துகிறாங்க. இதில் இந்த மருந்தகங்கள் அமைக்கிறதுக்காக ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் மானிய உதவி வழங்குறாங்க. அந்த 3 லட்சம் எந்த மாதிரி வழங்குறாங்க அப்படின்னா ஒரு 50% தொகை ரொக்கமாக வழங்குறாங்க. காசாக கையில் கொடுக்குறாங்க. அதை வச்சு அவங்க அந்த செட்டப்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற அனைத்தையுமே மருந்துகள் வடிவத்தில் தான் வழங்குறாங்க. இப்போது நம்ம மாநிலத்திற்கு டோட்டலாக ஒரு மருத்துவ கிடங்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக சென்னையில் சாலிகிராமத்தில் இந்த மருந்து கிடங்கு வைத்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டுறவுத்துறைக்கான கிடங்குகள் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த மருந்துகள் எல்லாமே கூட்டுறவு மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுது. இதில் ஒரு மருந்தகத்தில் மருந்து இல்லை அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 48 மணி நேரத்தில் அதை கொள்முதல் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். நமக்கு டீட்டெயிலாக ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸில் கூட டிஸ்கிரிப்டிவாக கேட்கலாம். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாகவே படித்து வச்சுக்கிங்க. ஓகே, அடுத்தது, பிரதமர் மோடியின் 2வது முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சக்தி காந்ததாஸ். நமக்கு இவர் நல்லாவே தெரியும். ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர், அதாவது ரிசர்வ் வங்கியுடைய 25வது ஆளுநராக இருந்தவர் தான் இந்த சக்தி காந்ததாஸ் அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அது நிறைய முறை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியுடைய 2வது செயலராக இப்போ இவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போது பிரதமர் மோடியுடைய முதல் முதன்மை செயலாளராக இருக்கிறவர் PK மிஸ்ரா அப்படிங்கிறவர். அவரும் இருப்பார், இந்த சக்தி காந்ததாஸ் அவர்களும் இருப்பார். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 2 பேருமே ஒரே நேரத்தில் பணியாற்றிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இப்போது 2வது முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, அமெரிக்காவின் FBI அமைப்பின் இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் காஷ் படேல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் FBI அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. நமக்கு CBI அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு FBI அப்படிங்கிறது இருக்குது. FBI அப்படின்னா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது. அந்த அமைப்புடைய டைரக்டராக காஷ் படேல் அப்படிங்கிறவரை தெரிவு பண்ணியிருக்காங்க. இந்த FBI அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்பு. காஷ் படேல் இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் தான் இவரை நியமனம் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த காஷ் படேல் அவர்கள் பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்து பதவி ஏற்றுக்கொண்டிருக்காரு.
இவர் 10 ஆண்டுகள் இந்த பதவியில் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கூடவே 40 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து ஆன்லைன்லேயுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஆஃப்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கடலூர். இப்போ கடலூரில் பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழா அப்படிங்கிற விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் திருப்பயர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இது பள்ளி கல்வித்துறை சார்பில் தான் நடத்தப்பட்டிருக்கு. நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் தான் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து 2 செயலிகளை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. ஒன்று 234/77 ஒருமை கண் செயலி அப்படிங்கிற செயலி. இது என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளையும் 77 முறை ஆய்வு நடத்தியிருக்காரு. அது சம்மந்தமாக விளக்குற காட்சிகள், வீடியோக்கள் எல்லாமே இந்த ஆப்பில் வந்து இருக்குது. கூடவே ஏபிபிஏ அப்படிங்கிற செயலி. ஏபிபிஏ என்னென்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான். இந்த ஏபிபிஏ அப்படிங்கிறத நம்ம அப்பா அப்படின்னு அழைக்கலாம்ல, அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய செயலி. ஓகே, இதையுமே நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, ஒவ்வொரு மாதத்திலும் மாதத்தின் எந்த தினத்தின் மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கடைசி ஞாயிறு. மனதின் குரல் நிகழ்ச்சி, மன் கி பாத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி நம்ம நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி தான் இது. இது ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நடைபெறுது. இந்த முறை பார்த்திங்கன்னா 119வது மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்மையில் இஸ்ரோ தன்னுடைய 100வது ராக்கெட்டை வந்து ஏவிருக்கு. அதை பற்றி பிரதமர் மோடி ரொம்பவே பெருமையாக சொல்லியிருக்காரு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜனவரி 29ஆம் தேதி இந்த ஆண்டு தான் நம்ம இந்த சாதனையை படைத்திருந்தோம். இந்த 100வது ராக்கெட்டுடைய பேர் GSLV F-15 அப்படிங்கிறது. இதில் அவங்க விண்ணில் செலுத்தின சேட்டலைட் வந்து NVS-02 அப்படிங்கிறது. இப்போ நமக்கு சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகும், 100வது சேட்டலைட்டா இல்லை 100வது ராக்கெட்டா அப்படின்ற மாதிரி. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சில நேரங்களில் ஒரு ராக்கெட்லேயே நம்ம 100க்கும் மேற்பட்ட சேட்டலைட்டை அனுப்ப முடியும். ஏன்னா எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் ராக்கெட் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதனால் நம்ம 100வது ராக்கெட் தான் இப்போ ஏவிருக்கோம். ஓகே, அடுத்தது, இப்போ நமக்கு தேசிய அறிவியல் தினம் வந்து வரப்போகுது. அதற்காக பிரதமர் மோடி வந்து ஒன் டே அஸ் எ சயின்டிஸ்ட் அப்படிங்கிற முன்னெடுப்பை வந்து மக்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, தமிழில் விஞ்ஞானியாக ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு. இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாள் நம்ம வந்து ஒரு அறிவியலாளர், நம்ம ஒரு விஞ்ஞானி அப்படின்னு கற்பனை பண்ணணுமா. அதுக்கப்புறம் அதனால் ஆய்வுக்கூடம் அல்லது கோளரங்கம் அல்லது விண்வெளி மையம் இதற்கு ஒன்று நம்ம வந்து அன்றைக்கு ஒரு நாள் வந்து சென்று வரணும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி நம்ம வந்து கொண்டாடுறோம். அடுத்தது, ஏஐ துறையில் இந்தியா ரொம்பவே வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னார். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் ஏஐ சம்மந்தமான ஒரு மாநாடுக்கு அவர் போயிருந்தார். அதை பற்றியுமே பேசியிருந்தார். நம்மளுமே அந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போது அவர் தோடசம் கைலாசம் அப்படின்னு தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு ஆசிரியரை பற்றி குறிப்பிட்டிருப்பார். இவர் செயற்கை நுண்ணறிவு கருவியை பயன்படுத்தி பாடல்களை உருவாக்குறாரு. கோலமி மொழியில் பாடல்களை அமைத்து அதை வந்து மாணவர்களுக்கு வந்து கற்பிக்கிறாரு. அதை பற்றி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் பற்றி அவர் பேசியிருந்தார். பிரதமர் மோடி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியாவில் 8ல் ஒருவர் உடல் பருமனுக்கு உள்ளாராங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ நம்ம வந்து அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஒரு 30 நிமிஷம் அதில் பேசியிருப்பார். அதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கிட்ட அவர் இந்த உடல் பருமனை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தார். இப்போது குழந்தைங்க கிட்ட உடல் பருமன் 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்துகிற சமையல் எண்ணெயில் ஒரு 10% குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிறாரு. நம்ம கடையில் சமையல் எண்ணெய்கள் வாங்கும்போதே பொதுவாக வாங்குறதை விட 10% குறைவாகவே வாங்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த 10 பேர்கிட்ட சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக சவால் விடுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, உடல் பருமன் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்றதுக்கு 10 பிரபலங்களை அவர் முன்மொழிகிறார். ஓகேவா?
அவர் யாரெல்லாம் முன்மொழிந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தொழிலதிபரான ஆனந்த் மகேந்திரா, அப்புறம் போஜ்புரி நடிகரான தினேஷ் லால் யாதவ், அப்புறம் வந்து துப்பாக்கி சுடும் வீராங்கனையான மனு பாக்கர் அவர்கள். இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் போன ஆண்டு 2 பதக்கம் வென்றிருந்தாங்க. அடுத்தது பளுதூக்கும் வீராங்கனையான மீராபாய் சானு, அப்புறம் நடிகர் மலையாள நடிகரான மோகன்லால் அவர்கள், அப்புறம் இன்ஃபோசிஸுடைய இணை நிறுவனரான நந்தன் நிலேகனி, அப்புறம் காஷ்மீருடைய முதல்வரான உமர் அப்துல்லான்னு சொல்லுவாங்க, உமர் அப்துல்லான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்புறம் நம்ம தமிழ் நடிகர் மாதவன், அப்புறம் வந்து பின்னணி பாடகியான ஸ்ரேயா கோஷல், அப்புறம் மாநிலங்களவை எம்பியான சுதாமூர்த்தி. இந்த மாதிரி 10 பேரை நான் முன்மொழிந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே, இவங்க எல்லாருமே உடல் பருமனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, எங்கு நடைபெற்ற அகழாய்வில் முதல் முறையாக சங்கால் செய்யப்பட்ட பதக்கம் கிடைத்தது? இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சங்கு பதக்கம் ஒன்று வெம்பக்கோட்டையில் கிடைத்திருக்கு. வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. இங்கே 24.9 மில்லிமீட்டர் நீளம் கொண்டதுமான, அதே மாதிரி 12.6 மில்லிமீட்டர் விட்டமும் கொண்டதுமான, 6.68 கிராம் எடை கொண்டதுமான இந்த சங்கு பதக்கம் ஒன்று கிடைத்திருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது சங்கு பதக்கம் தமிழகத்தில் நடந்த அகழாய்வில் முதல் முறையாக இப்போ நமக்கு கிடைத்திருக்கு. இப்போது எதற்காக இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஒருவரை கௌரவிக்கிற விதமாக இது போன்ற சங்கு பதக்கங்களை அணிவிக்கிற வழக்கம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தாலோ அல்லது போரில் ஏதாவது வீரராக போய் பங்கேற்றிருந்தாங்களாலோ அவங்களுக்கு இதை வந்து வழங்கியிருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. இப்போது சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு ஆட்டக்காயுமே கிடைத்திருக்கு. அடுத்தது, எந்த நிதி ஆண்டுக்குள் நாட்டின் ரயில் பாதைகள் 100% மின்மயமாக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 2025-26. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ரயில்வே அந்த பாதைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே 2025-26 நிதியாண்டுக்குள்ளாடி 100% வந்து மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே நம்ம நாட்டில் 97% ரயில் பாதைகளை வந்து மின்மயமாக்கிட்டாங்க. இதே மாதிரி 2030 ஆண்டுக்குள்ளாடி ரயில்வேல கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலுமாக நிறுத்துறதுக்காக இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நம்ம மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் இந்த டீட்டெயில் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது, 2024ஆம் ஆண்டில் அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மியான்மர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு நாட்டில் பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது யாராவது கலவரம் பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் கலவரம் பண்ணுறாங்க, அல்லது அரசுக்கு எதிரான செயல்பாடுகள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் வந்து சில பகுதிகளில் இணையத்தை வந்து முடக்குவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியான்மரில் தான் போன ஆண்டு அதிகமாக பண்ணியிருக்காங்க. 2024ஆவது ஆண்டில் அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த நாடுகள் இதில் முதலிடம் பிடித்தது மியான்மரில் 85 முறை இந்த மாதிரி இணையத்தை வந்து முடக்கம் பண்ணியிருக்காங்க. 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. இந்தியாவில் வந்து 84 முறை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முதலிடம் பிடித்தது மணிப்பூர். நமக்கு தெரியும் மணிப்பூரில் வந்து கலவரம் நடந்துகிட்டு இருக்குது, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2வது இடத்துல 2 இடங்கள் இருக்குது, ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று ஹரியானா. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஆக்சஸ் நவ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, தலைமை பண்பை வளர்ப்பது தொடர்பான மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடைபெற்றது. தலைமை பண்பை வளர்ப்பது தொடர்பான மாநாடு அப்படிங்கிறது டெல்லியில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பங்கேற்றார். அதே மாதிரி பூடானுடைய பிரதமரான ஷெரிங் டோப்கே அவரும் வந்து கலந்து கொண்டார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி போதி சத்துவராக ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னு ஷெரிங் டாப்பே வந்து புகழ்ந்திருக்காரு. அதாவது இப்போது நம்ம புக்தருக்கு வந்து எப்படி போதி மரத்துலேருந்து ஞானம் கிடச்சிது, அதே மாதிரி ஒரு ஞானி மாதிரி நம்முடைய பிரதமர் மோடி நம்ம நாட்டை ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, PM கிசான் யாருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம்? இதற்கான ஆன்சர் விவசாயிகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா PM கிசான் அப்படிங்கிற திட்டம், இதோடைய விரிவாக்கம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது தான். இப்போ 2019ஆவது ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 வழங்குற திட்டம் தான் இது. ஆனாலும் ஒரேடியாக ஒரு ஆண்டுக்கு 6000 அப்படியே வழங்கிட மாட்டாங்க. 2000 2000 2000 அப்படின்னு 3 தவணைகளாக வழங்குவாங்க. இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே 19வது
தவணையாக 9.8 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 22,000 கோடிக்கு மேலான நிதியை பிரதமர் மோடி வந்து இப்போ விடுவித்திருக்காங்க. இப்போ எவ்வளோ கோடி விவசாயிகளுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க, இது யாருக்கான திட்டம், வருடம் எவ்வளோ வழங்குறாங்க, எத்தனை தவணைகளில் வழங்குறாங்க, ஒரு தவணையில் 2000 அப்படின்ற மாதிரி வழங்குறாங்க. இந்த டீட்டெயில் தான் நமக்கு முக்கியமானது. ஓகே, அடுத்தது, எங்கு அமைந்துள்ள மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என பெயரிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரியார் அரசு மருத்துவமனை, அதாவது சென்னையில் குளத்தூரில் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகம் இருக்குது. அந்த வளாகத்துக்குள்ளாடி தான் ஒரு மருத்துவமனையை இப்போ உருவாக்கியிருக்காங்க. அந்த மருத்துவமனைக்கு தான் பெரியார் அரசு மருத்துவமனை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெயர் வைத்திருக்காரு. ரூபாய் 210 கோடி மதிப்பில் இதை அமைத்திருக்காங்க. பெரியார் அரசு மருத்துவமனை அப்படின்னு இதில் பேர் சுட்டணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆணையிட்டிருக்காரு. 6 தளங்களில் 260 படுக்கை வசதிகளோடு இது கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது, மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகம் செய்ய உள்ள முதல் சட்டப்பேரவை எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஹிந்தியில் அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டப்பேரவையில் வந்து பேசுவாங்க. ஆனால் அதை வந்து வேறு மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வசதியை கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டப்பேரவையில் பண்ணுறது வந்து இதுதான். ஓகேவா, இன்னும் அது கொண்டு வரல, ஆனால் இனிமேல் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா அவாதி, பிரஜ், அப்புறம் போஜ்புரி, பந்தேல்கண்ட், அப்புறம் இங்கிலீஷ், இந்தந்த மொழிகளில் எல்லாமே மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் ஆனந்திபென் படேல் அப்படிங்கிறவங்க. அடுத்தது, ஜெர்மனியில் இப்போ தேர்தல் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சி தான், அதாவது கன்சர்வேட்டிவ் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க 208 இடங்களில் கைப்பற்றிருக்காங்க. இதற்கு தலைமை தாங்கினவர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ் அப்படிங்கிறவர். இதனால் இவர் தான் ஜெர்மனியுடைய அடுத்த பிரதமர் ஆவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 3ஆம் இடம் பிடித்தது சோஷியல் ஜனநாயக கட்சி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இப்போ பிரதமராக இருக்கிறவர் ஒலாஃப் ஸ்கால்ஸ் அப்படிங்கிறவர், அவருடைய கட்சி தான் இந்த ஒரு கட்சி. இவங்க வந்து முதலிடம் பெற முடியாமல் தோல்வி அடைந்திருக்காங்க. ஓகே, அதனால் இனிமேல் இவர் பிரதமர் ஆக மாட்டார். அடுத்தது, காவல்துறை விசாக கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இது என்ன அப்படின்னா, தமிழக காவல்துறைக்குள்ளாடி பாலியல் புகார்கள் இருக்கல, அதை விசாரிக்கிறதுக்காக கமிட்டி தான் இந்த ஒரு கமிட்டி. 2018ஆவது ஆண்டு இந்த கமிட்டியை தொடங்கியிருந்தாங்க. இப்போது இந்த கமிட்டியை மறுசீரமைப்பு செஞ்சு புதிய உறுப்பினர்களை நியமித்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக இருக்கிற சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதோடைய அடிப்படையில் இந்த கமிட்டியுடைய தலைவராக டிஜிபி சீமா அகர்வால் அப்படிங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க. உறுப்பினர்களாக 6 ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, டெல்லியில் இப்போ சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. பாஜக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த டெல்லி சட்டப்பேரவை இருக்குல்ல, அதோடைய தலைவராக விஜேந்தர் குப்தா அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். முதல்வராக ரேகா குப்தா அப்படிங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருந்தாங்க. இவங்களும் பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான். அடுத்தது, எதிர்க்கட்சி தலைவராக அதிஷி மர்லேனா அப்படிங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டெல்லியுடைய முதல்வராக இவங்க தான் இருந்தாங்க. இவங்க ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்தது, மத்திய பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. மத்திய பிரதேசத்துடைய தலைநகரான போபாலில் தான் இதை தொடங்கி வச்சுருந்தாங்க. மக்கள் தொகையில் 5வது மிகப்பெரிய மாநிலமாக நம்ம இந்தியாவில் இருக்கிறது மத்திய பிரதேசம். அதே மாதிரி மத்திய பிரதேசத்துடைய முதல்வராக இருக்கிறவர் மோகன் யாதவ் அப்படிங்கிறவர். இப்போது மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா 2025ஆவது ஆண்டை தொழில்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வந்து நடத்திட்டு தான் இருப்பாங்க. இப்போ போன ஆண்டு கூட பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடத்தியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்ஸாமுடைய தலைநகரான கவுஹாட்டியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறத நம்முடைய பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்காரு. நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம அதையுமே பார்ப்போம். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். மத்திய கலால் வரி தினம், இது பிப்ரவரி 24ஆம் தேதி. சென்ட்ரல் எக்ஸைஸ் டே அப்படிங்கிறது. முதல்ல மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் அப்படிங்கிறது 1944 இயற்றப்பட்டது. இந்த தினத்தில் தான் இயற்றப்பட்டது. கரெக்டாக பிப்ரவரி 24ஆம் தேதி தான் அதை வந்து ஏற்றிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த ஒரு தினத்தை கொண்டாடுறோம். அப்படி பார்த்தா நம்ம மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் தானே கடைபிடிக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. 1966ஆவது ஆண்டு மத்திய கலால் வரி சட்டம் அப்படின்னு இதோடைய பேரை வந்து மாற்றம் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம இப்போ மத்திய கலால் வரி தினம் அப்படின்னு இதை வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது,
மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். இது பிப்ரவரி 24ஆம் தேதி. இது நம்முடைய மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்தநாள். அவங்க 1948ஆவது ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்தாங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 1000. அதாவது மக்கள் மருந்தகம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, முதல்வர் மருந்தகம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நம்ம தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்தது, பிரதமர் மோடியின் 2வது முதன்மைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சக்தி காந்ததாஸ். அடுத்தது, அமெரிக்காவின் FBI அமைப்பின் இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் காஷ் படேல். அடுத்தது, பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கடலூர். அடுத்தது, ஒவ்வொரு மாதத்தின் எந்த தினத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கடைசி ஞாயிறு. அடுத்தது, எங்கு நடைபெற்ற அகழாய்வில் முதல் முறையாக சங்கால் செய்யப்பட்ட பதக்கம் கிடைத்தது? இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை. அடுத்தது, எந்த நிதியாண்டுக்குள் நாட்டின் ரயில் பாதைகள் 100% மின்மயமாக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 2025-26. அடுத்தது, 2024ஆவது ஆண்டில் அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மியான்மர். அடுத்தது, தலைமை பண்பை வளர்ப்பது தொடர்பான மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, PM கிசான் யாருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம்? இதற்கான ஆன்சர் விவசாயிகள். அடுத்தது, எங்கு அமைந்துள்ள மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என பெயரிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகம் செய்ய உள்ள முதல் சட்டப்பேரவை எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.